நான் 5 மினிட்ஸில் ட்ரேப் பண்ணிடுவேன் மணிசார். ஃபாஸ்டஸ்ட் ட்ரேபிஸ்ட் மணிசாரில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லைக் நான் ரொம்ப நாளாக கட்டிகிட்டு இருக்கேன். 4 இயர்ஸ், லாஸ்ட் 4 இயர்ஸ் தான் நான் மணிசார் கட்டிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம சாரீ சும்மா கட்ட போல அது ஒரு சாரியுமே 80,000, 1 lakh, 2 lakh, 5 lakhsலாம் வரும்போது no one will give the saree. But people are trusting me and giving the saree. அப்போ நம்ம அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ நீங்கள் ஒரு 3,000, 4,000 earn பண்ணுறேன்னு போயிட்டு 80,000 rupees you have to pay. ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஸ்பாட்டில். 4 months before she booked me flight ticket, up and down flight ticket, completely she paid me 40,000. ஸோ ஒரு ட்ரேவுக்கு பே பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பே பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் வந்து உங்களுடைய ஒர்க். 500க்கு அந்த பாக்ஸை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் earn பண்ணலாமே. உண்மையாக ஹார்ட் ஒர்க் போட்டால் ஒரு மாதத்தில் ஒரு 50,000லேருந்து 5 lakhs வரைக்கும் ஒரு ட்ரேபிஸ்ட் வந்து earn பண்ணலாம். மிஸ் வாவ் தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த டிஸ்கஷனுக்கு நம்ம கூட சாரி ட்ரேபிஸ்ட் மேட்டில்டா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப டிஃப்ரெண்டான நேம் மேட்டில்டாங்கிறது. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் நேம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் மேம். ரீல்ஸ்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது உங்களோட சாரி ட்ரேப்பிங் ரீல்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ரிசர்ச் பண்ணப்போ தான் தெரிஞ்சது நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் சாரி ட்ரேப்பிங்குள்ள என்ட்ரு ஆனீங்க. ஸோ ஹவ் அந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது மேக்கப் தான் ஸ்டார்ட் பண்ணேன். மேக்கப்லையும் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணி ஃபேமிலி டேக் கேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே லாக்டவுன். ஸோ 6 months வரைக்கும் நான் லேர்ன் பண்ணி ஒரு 6 months வரைக்கும் மேக்கப் மட்டும் தான் பண்ணேன் நான். எனக்கு சாரீ ட்ரேப்பிங் இவ்வளோ வரும் அப்படின்லாம் நான் நினச்சி பார்த்ததுக்கு நிறைய. ஸோ லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஓப்பன் ஆகிடும், நாளைக்கு நம்ம போயிடுவோம் ஒர்க்குக்கு, நாளைக்கு போயிடுவோம் அப்படின்னு தான் நான் இருந்தேன். பட் ஒரு பீரியட் மேலே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு லாக்டவுன் இப்போத்துக்கு ஓப்பன் ஆகாது. அப்போ லாக்டவுனில் வீட்டில் நான் சும்மா இருந்த நேரங்களில் ஐ ஸ்டார்ட் டூயிங் மேக்கப்பு, ஹேர் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகிற நேரங்கள் என்னாச்சுன்னா, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு கூட ஒரு ப்ராடக்ட் இருக்கணும். சரி, ஓகே, நம்ம லேர்ன் பண்ணோம்ல சாரி, அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். சும்மா ப்ராக்டிஸ் பண்ணது வீட்டில். எவ்ரி ஒன் ஸ்டார்டட் ஆஸ்கிங், நல்லா இருக்கே, நல்லா பண்ணுறியே, சூப்பராக இருக்குது, இது என்னது, இது புதுசாக இருக்குது அப்படின்னு என்னை கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போது நான் வந்து இது வந்து பாக்ஸ் ஃபோல்டிங், இது பண்ணால் இன்னும் ஈஸியாக ட்ரே பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண போய் என்ன ஆயிடுச்சுன்னா, அது லாக்டவுன்லேயே நிறைய பேர் கிளாஸஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லாக்டவுனில் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் ட்ரேப்பிங். ஸோ மேக்கப்பில் ஸ்டார்ட் பண்ணி நான் ட்ரேபிஸ்டாக ஆனதுக்கு முதல் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் தான். அந்த டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்? நிறைய பேர் அதை வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நல்லா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்லேயும் நான் கம்ப்ளீட்டாக வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான ஒர்க்ஸ் தான் பார்த்தேன். ஸோ நான் அப்போது எனக்கு மாடல்ஸ்லாம் கிடையாது. நான் ஏன் மேலே தான் அப்போ இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பேன் நான். ஸோ மாடல் மாதிரி இருக்கும், நானே ட்ரேப் பண்ணி நானே போஸ்ட் பண்ணும்போது அதுக்காகவே என்கிட்ட நிறைய பேர் வந்து ரீச் பண்ணாங்க, எனக்கு கிளாஸ் வேணும். அப்போ ஆன்லைன் கிளாஸஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ், 1-to-1 செக்ஷன் எல்லாமே லாக்டவுன்லேயே. அப்போது சோர்ஸ் ஆஃப் இன்கமே இல்லைன்னு சொன்ன டைமில் கூட ஐ வாஸ் ஏர்னிங். லாக்டவுன்லேயே நான் பிஸியாக இருந்தேன். ஸோ அதுக்கு ஒரே ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ப்ராடக்ட்டும் இல்லை, ஃபினான்ஷியலாக நீங்கள் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே தேவையில்லை. ஸோ சாரீ வந்து எனக்கு அவ்வளோ ஒரு விஷயம், நான் போய் கட்ட கூட இல்லை, கிளாஸ் எடுத்ததுலேயே ஐ ஸ்டார்டட் ஏர்னிங். மந்த்லி லாக்டவுன்லேயே நம்ம ஒரு 10 to 15,000 சும்மா வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணேன். ஸ்டார்டிங் டைமில் நீங்கள் ரொம்ப சார்ஜ் பண்ண முடியாது இல்லையா, அப்போ ஏர்ன் பண்ண. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆச்சுன்னா, லாக்டவுன் ஓப்பன் பண்ணால் மேக்கப் ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் பேர் மேக்கப் வேணும்னாங்க, வேணான்னாங்க. அப்புறம் நிறைய பேர் என் பேஜ்குள்ளே வந்துட்டு என்னன்னா, ட்ரேப் மட்டும் பண்ணுங்க, மேக்கப் பேஜ்குள்ளே வந்துட்டு எங்களுக்கு ட்ரேப் மட்டும் பண்ணி விடுறீங்களா? நான் சொன்னேன், லைக் மேக்கப் பேஜில் வந்து இதுக்கு ட்ரேப்பிங் கேட்குறீங்க, நான் மேக்கப்பும் பண்ணுவேன். இல்லை சிஸ்டர், நாங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணிட்டோம், நீங்கள் இது வந்து ஒரு பீரியட் மேலே என்னாச்சும் 6 months இந்த ஒரு queries போயிட்டு இருந்தது. மேக்கப் ஆர்டிஸ்டாக வந்து நம்ம எப்படி சாரிக்கு பண்ணுறது அப்படின்னு இருந்துச்சு. நான் மேக்கப் சாரி பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். சாரி பேஜே வேணான்னு க்ளோஸே பண்ணிட்டேன். அப்புறம் இல்லை இவ்வளோ பேர் கேட்கும்போது நம்ம ட்ரை பண்ணோம். ஒரு நாளைக்கு இப்போ சொன்னேன் 30 to 40 inquiries வெறும் சாரிக்கு மட்டுமே வரும் மேக்கப் பேஜில். ஸோ அப்புறம் நான் ஓகே பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாரி தானே, சாரி தான் லைஃப்ன்ற மாதிரி இப்போ எனக்கு ஆயிடுச்சு. ஸோ ஒரு சாரி, இதை ஒரு நாள் சாரி கூட தொடாமல் நான் இருந்ததே கிடையாது. டெய்லியும் சாரி எப்படியாவது இருக்கும். நான் இன்னைக்கு ஒர்க் இல்லைன்னு மட்டும் நான் திங்க் பண்ணால் போதும், நெக்ஸ்ட் மினிட் எனக்கு ஒரு கால் வரும், ட்ரேப்பிங்க்கு வாங்க மெட்டில்டா, எங்களுக்கு 2 பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணித்தாங்க, கிளாஸ் எடுங்க, ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ்ன்னு நிறைய கிளாஸஸ். ஸோ இது வந்து ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இட்ஸ் ஆல் பிளெஸிங்ஸ் அப்படிதான் நான் சொல்லுவேன். அப்படிதான் ஐ ஸ்டார்டட். ஆனால் மேக்கப்லேருந்து சாரிக்கு வந்து ஐம் வெரி ஹாப்பி. சொல்லுவாங்க, மேக்கப்லேருந்து நம்ம சாரிக்கு வந்தோமே அப்படின்னு. கிடையவே கிடையாது. பட் ஐ ஸ்டார்டிங் ஐ ஃபீல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மேக்கப்போட பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10,000லேருந்து 13,000 வரைக்கும் 30,000 வரைக்கும் நீங்கள் earn பண்ணுவீங்க. சாரி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 1,000 தான்.
10,000 எங்க இருக்கு, 1000 rupees எங்க இருக்கு? வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. நான் படிக்கும் போதே நியர்லி 150 ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணாங்க. அப்படின்னும் போது அந்த 150 ஸ்டூடெண்ட்ஸ் எங்க? அந்த கொஸ்டின் எனக்குள்ள எப்பவுமே இருக்கும். அவங்க எவ்வளவு பேர் ஏன் ட்ரேப்பிங் வரல அப்படின்னா, இதான் ரீசன். 1000 ரூபீஸ் வாங்குறதுக்கு யாருமே விருப்பப்பட மாட்டாங்க. 10,000 ரூபீஸ், 20,000 ரூபீஸ் ஏர்ன் பண்ண தான் யோசிப்பாங்க. நான் 1000 ரூபீஸா இருந்தாலும் பரவாயில்லன்னு அங்க எஃபோர்ட் போட்டது தான், இன்னைக்கு நான் 10,000 சாரி கேட்டாலும் குடுக்குறாங்க. அதுதான் முக்கியமான ஒரு ரீசன். மேஜரா உங்களோட நம்ம இன்ஸ்டாகிராம்ல பயோ எடுத்து பார்த்தா ஃபார் ஐயரன் ஐயங்கார் தான் போட்டிருக்கீங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி மடிசார் சாரீஸ் எப்படி அதுக்குள்ள அந்த என்ட்ரி எப்படி? என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க அவங்களோட பிரதரோட வெட்டிங்க்கு வந்து மெட்டல்டா நான் வந்து 6 யார்ட்ஸ் ஒரு சாரியும், மற்ற எல்லாத்துலையும் 9 யார்ட்ஸ் தான் கட்டுறேன் நானும் எங்கள் அம்மாவும். நீங்க தான் கட்டி விடணும் சொன்னேன். எனக்கு மடிசாரே கட்ட தெரியாது, என்ன போய் கட்ட சொல்றீங்க? ஏன்னா ஆக்சுவல் ட்ரூத் அப்படின்னு சொன்னா மடிசார் சொல்லி கொடுக்குற ட்ரேபிஸ்ட் வந்து எங்கேயுமே இல்லை. மேபி அந்த ஃபேமிலியில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லி கொடுக்கும் போது அந்த ஜென்ரேஷன் வைஸாக அவங்க லேர்ன் பண்ணுவாங்களே தவிர வெளி ஆளுங்க லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. வெளில யார் சொல்லி கொடுத்தாலும் அது கரெக்டான பெர்ஃபெக்ட் மடிசார் கிடையவே கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்கல. எனக்கு எப்படி யார் சொல்லி கொடுத்தாங்க அதை நான் என்னோட லேர்னிங்கை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அங்கே போகும்போது பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, இறக்கி கட்டுங்க, தூக்கி கட்டாதீங்க, நல்லா கால் அகட்டிக்கோங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சொல்லி கொடுப்பாங்க. இதை தாண்டி என்னன்னா அவங்க கட்டியிருப்பாங்கல்ல, சொல்லி கொடுத்தா ஒருத்தர் தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் கட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் 20 பேர் மடிசார் கட்டியிருப்பாங்க. அதுல எது பெஸ்ட்ன்றது ஈஸியா ஒரு ட்ரேபிஸ்ட்னால கண்டுபிடிச்சிட முடியும். கால் தெரியாது, அழகா வந்து கவரேஜ் இருக்கும், செஸ்ட் கவரேஜ் இருக்கும். எல்லாருமே வந்து அதை அவ்வளோ அழகா அப்சர்வ் பண்ணுவாங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகா கட்டியிருக்கே, ரொம்ப இருக்கிறதுலேயே அழகா ரசிக்கிறதுன்னு அப்படின்னு சொன்னா நான் பிராமின்ஸ். அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமும், அந்த சின்ன சின்ன ஜுவல்லரியா இருக்கட்டும், அவங்களுடைய கலர் சாய்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நானே எனக்கு ஒரு ரொம்ப ஆசை என்னன்னா, மடிசார் கட்டும் போது நான் மடிசார் கட்டிட்டு போய் கட்டணும்னு எனக்கு ஆசை. பட் ஏர்லி மார்னிங் கிளம்பும் போது இதெல்லாம் பாசிபிலிட்டி இல்லை. பட் எனக்கு ரொம்ப அது ஒரு ஆசை, நானும் மடிசார் கட்டிட்டு. ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணும்போது நான் வந்து நிறைய பேருக்கு நான் கிறிஸ்டியனே தெரியாது, மாமின்னு கூப்பிடுவாங்க. மாமின்னு மெசேஜ், மாமி இங்கே நல்லா மடிசார் கட்டுறேல் அப்படின்னுவாங்க. நான் சொல்லுவேன் ஓகே அப்படின்னு. ஸோ நிறைய பேருக்கு நான் கிறிஸ்டியனும் தெரியாது. ஸோ நேம் வச்சு தான் ஓரளவுக்கு நான் கிறிஸ்டியன்றதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இந்த ஜேர்னி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி. எதுவுமே நான் பிளான் பண்ணல, எவ்ரிதிங் இஸ் காட் பிளான். இதை பிளெஸிங்ஸாக தான் எடுத்துக்கிறேன் அந்த சாரியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எந்த சாரியுமே நான் வச்சுக்க மாட்டேன், ப்ரிப்பேர் பண்ணி அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுவேன். ஏன்னா வந்து முக்கியமான ஈவெண்ட் டைம்ல வந்து உங்ககிட்ட சாரி இருந்து உங்களால அந்த ஈவெண்ட் போக முடியல அப்படின்னா தட் அந்த மொத்த பிரச்சனையும் உங்க சைடு ஃபேஸ் ஆயிடும். ஸோ சாரீஸ் மட்டும் எப்போவுமே நான் வச்சுக்க மாட்டேன், அங்கேயே போய் ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே கொடுத்துருவேன். ஸோ அது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறேன். இன்னி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுற விஷயம், ஒரு பிரைட் சாரியோ இல்லை பிரைட்ஸ்மேட் சாரியாக இருந்தால் அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுவேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நிறைய பேர் வந்து பண்ணுற விஷயம், நான் போகும்போது கேரி பண்ணுறேன். இன்கேஸ் நான் கேரி பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இது முக்கியமாக முகூர்த்தம் சாரி, அது நிறைய ட்ரீப் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சாரி சும்மா கட்ட போல, அந்த ஒரு சாரியுமே 80,000, 1 lakh, 2 lakh, 5 lakhsலாம் வரும்போது no one will give the saree, but people are trusting me and giving the saree. அப்போ நம்ம அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் போது நம்ம என்ன பண்ணோம்னா, சாரியை அவங்க கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் then you have to return back. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்ட் பண்ணோம். நம்ம சும்மா ஒரு மிஷினில் வச்சு அயன் பண்ணலாம், அயன் பாக்ஸில் அயன் பண்ணுறோம். இன் கேஸ் ஆஃப் லைக் எலக்ட்ரிசிட்டியில் வந்து ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, அந்த 80,000 rupees சாரி ஏதாவது ஃபயர் ஆச்சு, பர்ஸ்ட் ஆச்சு அப்படின்னா we have to pay that 80,000 rupees. ஸோ நீங்கள் ஒரு 3,000 4,000 ஏர்ன் பண்ணுறேன்னு போயிட்டு 80,000 rupees யூ ஹேவ் டு பே. ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஸ்பாட் ஒர்க்குன்னு ஒரு அயன் பாக்ஸ் இருக்கும், நம்ம வீட்டில் சர்வீஸ் கொடுக்கறதுக்குன்னு ஒரு அயன் பாக்ஸ் இருக்கும். எதுவுமே ரெண்டுமே ஒரே அயன் பாக்ஸ் இல்லை. ஸோ எலக்ட்ரிசிட்டி பற்றி நல்லா தெரிஞ்சவங்க வந்து சர்வீஸ் கொடுக்கறது பெஸ்ட். ஸோ அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில் அவங்க தெரிஞ்சுட்டு தென் they have to start the professional works. நீங்கள் டைமை பற்றி சொல்லும்போது தான், இப்போ ஒரு கல்யாணத்துக்கு நம்ம ட்ரேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் வரும், நல்லா பண்ணி நல்லா கட்டியிருக்காங்கல்ல சாரின்லாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பரபரப்பான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்ல, லாஸ்ட் ஒரு 15 minutes 20 minutes அதை மேக்கப் பண்ணிட்டு இருக்கோம், அங்கங்கே ஓடுற அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்தது. எங்களுக்கு 5 minutes தான் இருக்கும், பட் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க டைம். மேக்கப்புக்கு 3 hours உட்காருவாங்க, ஹேருக்கு கூட 2 hours உட்காருவாங்க. சாரிக்கு 5 minutes தான் கொடுப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் சாரியா இருந்தாலும் சரி, செகண்ட் சாரியா முகூர்த்தம் சாரியா இருந்தாலும் சரி, அவ்வளோதான் டைம். இப்போ 10 minutes கொடுப்பாங்க பிரைடுக்கு. பிரைட் ஹேவ் டு கோ சேஞ்ச் த ப்ளவுஸ் அண்ட் கம்ல, அதுக்கே ஒரு 5 minutes போயிடும். அப்போ எவ்வளோ நேரம் இருக்கும்? அந்த டைம்ல வி ப்ரிப் த சாரி. ஒரு சாரியை வந்து அந்த டைம்ல தான் ப்ரிப்பேர். ஏன்னா இப்போ மடிசார்லாம் பார்த்தீங்கன்னா we have to do spot work. பட் என்கேஜ்மெண்ட் சாரிலாம் வந்து 6 yacht சாரி தான், அதை அங்கேயே ப்ளீட் பண்ணி அப்படியே ட்ரேப் பண்ணணும் போது
டோட்டலி வி ஹேவ் ஒன்லி 10 to 15 minutes ஆஃப் டைம் வித் அவங்க ட்ரெஸ் சேஞ்சோட சேர்த்து. ஸோ இது வந்து ரொம்ப சேலஞ்சிங் ரோல் தான். பட் வி ஆர் அந்த சேலஞ்சையும் வந்து வி ஆர் கிராசிங். ஸோ அது ரொம்ப அந்த ஸ்பாட்டை நீங்கள் கட்டி முடிச்சதுக்கப்புறம் வா அக்கா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அந்த பிரைட்ஸ் மேட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஃபீட்பேக்கு. அந்த பிரைட் போய் அந்த மிரரில் பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரேப் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்பா வாட் வி ஆர் டூயிங் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். தட் இஸ் வை ஐ எம் ஸ்டில் இன் த ட்ரேப். இன்னைக்கும் சொல்கிறேன், நான் மேபி ட்ரேப்பிஸ்டாக ஆகலைன்னா வந்து நான் நிறைய மிஸ் பண்ணியிருப்பேன். அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் பெரியவங்க நிறைய பேர் பிளஸ் பண்ணுவாங்க, கூப்பிட்டு பிளஸ் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா பண்ணுறடா, நல்லா பண்ணுறேன். நான் மடிசார் கட்டும் போது அவங்களே பெரியவங்களா என்ன சொல்லுவாங்கன்னா, உங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு பெரிய பிளெஸிங்ஸ். தெரியாத ஒரு விஷயத்த வந்து நம்ம கத்துக்கிட்டு அதை பண்ணும் போது இருக்க பிளெஸிங்ஸ் வந்து ஏன் இன்னொன்னு எனக்கு தெரியாது. நான் ஏன் மடிசாருக்கு வந்து சொல்லுவாங்க மெட்டல்டா மடிசாரா அப்படின்னா எம் ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகும். ஸோ எந்த டைப்பான மடிசார் நீங்கள் கொடுத்தாலும் ஒரு வாட்டி அந்த வீடியோஸோ இல்லை எந்த மாடல் அப்படின்னு சொன்னாங்களோ நான் உடனே வந்து அந்த ட்ரேப்பை வந்து பண்ணிடுவேன். எவ்வளோ நிமிஷத்தில் நான் 5 minutesல ட்ரேப் பண்ணிடுவேன் மடிசார். ஸோ ஃபாஸ்டஸ்ட் ட்ரேப்பஸ்ட் மடிசாரில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லைக் நான் ரொம்ப நாளாக கட்டிட்டு இருக்கேன். லாஸ்ட் 4 years நான் மடிசார் கட்டிட்டு இருக்கேன். ஸோ ஐயராக இருக்கட்டும், ஐயங்காராக இருக்கட்டும், இன்னும் நிறைய ஸ்டைல் ஆஃப் ட்ரேப் இருக்குது. கர்நாடகா கச்சுன்னு இருக்குது. லைக் இன்னும் ட்ரெடிஷ்னல் டீப்பாக போகணும் அப்படின்னா நிறைய ஸ்டைல் ஆஃப் ட்ரேப்ஸ் இருக்குது. கொஞ்சம் லிட்டில் சேஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ எது சொன்னாலும் ஐ வில் ட்ரீப். இப்போ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆயிருக்கீங்க. ஆனால் இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்களே உங்களுக்கு சாரி கட்டி பார்க்கும்போது நான் சைல்ட்ஹுட்லேருந்தே சாரீஸ் கட்டுறேன். ஐ எம் அ ப்ரொஃபஷனல் டான்ஸர். நான் நிறைய டிவி ஷோஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பீரியட் வேண்டாம், ஷோஸ் எல்லாம் பண்ண வேணாம்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் கிராஃபிக் டிசைனர். காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் எம்எஃப்ஏ விஸ்காம் முடிச்சிருக்கேன். எனக்கு பேஸே வந்து ஆர்ட் தான். என்னோட யூஜி பிஜி எங்கள் காலேஜில் முடிச்சுட்டு நான் 2 ஸ்கூலில் ஆர்ட் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்ட் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இங்கே எந்த வேணால் சொல்லலாம். இங்கே எனக்கு பணம் கூட நம்ம காசுக்காக சம்பாதிக்கிறோன்றதை தாண்டி லைக் ஆர்டிஸ்ட்னா எப்படின்னா சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் பண்ணும். யாராவது என்கிட்ட வந்து கேட்பாங்க இந்த சாரீ நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடத்துல அவங்க எனக்கு பே பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல உண்மையாக என்னால் சப்போர்ட் பண்ண முடியும்னா இமீடியட்டாக உங்களுக்கு நான் கட்டி விடுவேன். அது வந்து பணத்துக்காக பண்ணுறது கிடையாது. ஸோ ட்ரூவாக நம்மளுடைய சோல்க்கு ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, அது எனக்கு ட்ரேப்பிங்கில் கிடச்சிது. மேக்கப்பில் கிடச்சிதான்னு கேட்குறதோட ட்ரேப்பிங்கில் எனக்கு கிடச்சிது. எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஒரு புடவை கட்டி அவங்க ஃபேஸில் இந்த மாதிரி யாரும் எனக்கு கட்டினது இல்லை சிஸ்டர் அப்படின்னு அவங்க சொல்லும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த ஹாப்பினஸ் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் கிடைக்காது. அது வந்து ட்ரூ ஆர்டிஸ்ட் மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதான் சொல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 300 rupees தான் கொடுப்பாங்க. நான் ட்ரேப் ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு என்னை வந்து ட்ரேப்பிங் கிளாஸ் சொல்லும் போது நான் சொன்னேன், இப்போ 300 கொடுக்குறாங்க, 3000 4000 கொடுத்து எப்படி நம்ம படிக்கிறது, இது எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். இல்லை மெட்டல் தான் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். இன்றைக்கும் அந்த ஃபீஸ் தான் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வாங்குறேன். பட் இப்போ என்ன சொல்லுவாங்க, 3000 4000 இது இவ்வளோ பே பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்கிறேன், நான் படிக்கும் போது எப்போ 5 years பேக் படித்தேன், அந்த ஃபீஸை தான் நான் இப்போ வாங்குறேன். அதுக்கே அப்போ நான் அப்போ எவ்வளோ யோசிச்சிருப்பேன். இனிஷியல் ஸ்டேஜில் 300 rupees தான் தே யூஸ் டு பே ஒரு சாரிக்கு. அந்த 300க்கு 150 நீங்கள் ட்ராவல் போயிடுங்க, 150 தான் கையில் வரும். எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க? ஸோ வாட் வாஸ் த மோட்டிவ்? அப்போ 300 இருந்தாலும் போகலாம். 300 இருக்கும் போதும் சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஒர்க் கொடுத்ததுனால பீப்புள் ஸ்டார்டட் சர்ச்சிங் மீ. நான் ஸ்டார்ட் பண்ணும் போது இனிஷியலாக எனக்கு சாரி ட்ரிப்பிங் பேஜே கிடையாது. அப்போ என்னை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? சொல்லுவாங்க 1.5 years உங்களை தேடிட்டு இருந்த மெட்டல் தான், உங்கள் ட்ரேப்பிங் அவ்வளோ நல்லா இருந்ததுன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் பண்ண நல்ல ஒர்க்ஸ் தான் வந்து இன்றைக்கும் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் பண்ண எல்லா கிளைண்ட்ஸும் இன்னும் இருக்காங்க. நான் 6 yards கட்ட போய் அப்போ வந்து இல்லை மெட்டல் தான் நீங்கள் 9 yards கட்டியே ஆகணும்னு என் கிளைண்ட் என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் 9 yards. இல்லைனா எனக்கு எப்படி மடிசார் தெரியும்? யாரும் என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க? அஸ் ஐம் கிறிஸ்டியன் நோ ஒன் சேஸ் லைக் நீ வந்து மடிசார் கட்டுன்னு சொல்லவே மாட்டாங்க. பட் ட்ரேப்பிங் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் லைக் 6 to 9 yards 6 yardsலேருந்து 9 yardsக்கு நான் வந்து மூவ் ஆனது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா என் பேஜில் நிறைய வீடியோஸ் வந்து ட்ரெண்டிங்காக போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 9 yards வீடியோ தான். இப்போ மில்லியன்ஸ்லேயும் போகுது வீடியோஸ். ஆனால் அது மடிசார் வீடியோஸ் தான். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் தான் இதை நம்ம ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 300 ரூபாய்க்கு சாரி ட்ரேப் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இப்போ அது எந்த அளவுக்கு க்ரோத் வந்திருக்கு? ஒரு ட்ரேப் 15,000 rupees கேட்டேன். ஒன் ஆஃப் மை கிளைண்ட் ஃப்ரம் டெல்லி. நான் சொன்னேன், இப்போ டெல்லியில் ஒரே ஒரு ட்ரேப்க்கு எனக்கு கூப்பிட்றீங்க, அட்லீஸ்ட் 15,000 பே பண்ணுங்க அப்படின்னு. ஓகே சிஸ்டர், பட் ஆனால் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருக்காமா? ஆமாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ண முடியாது, ஏன்னா நெக்ஸ்ட் ஒர்க்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நவம்பரில் ஒரு பிரைட் வந்து 4 months பிஃபோரே ஷீ புக் மீ ஃப்ளைட் டிக்கெட், அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் கம்ப்ளீட்லி ஷீ பெய்ட் மீ 40,000 rupees பே பண்ணாங்க. அதாவது எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து. ஸோ ஒரு ட்ரேவ்க்கு பே பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பே பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் வந்து
உங்களுடைய ஒர்க். நீங்களும் எஃபர்ட் போட்டு போறோம்ல. இப்ப நான் சொல்ல அவங்க எனக்கு கேட்குறாங்க 15,000 ரூபீஸ் தரேன் சிஸ்டர். நீங்க வந்து பண்ணுவீங்களான்னா, இல்ல நான் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்காது. ஒரு விஷயம் அடுத்த மூவ் போறோம், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்னா, நம்ம அந்த ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா போடணும். போடுறவங்களுக்கு கண்டிப்பா வந்து சக்சஸ் இருக்கும். நான் சொன்ன மாரி நான் என்னுடைய ப்ரீவியஸ் பேட்சஸ்லலாம் என் ஸ்டூடண்ட்ஸ் சொல்வேன். என்னோட பெரிய ட்ரீம் ஒரு சாரிக்கு நான் 10,000 ரூபீஸ் வாங்கணும். இந்த ரூ. 300லேருந்து 10,000ன்றது வந்து எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் 10,000 வாங்கும்போது வெறும் ட்ரேப் 10,000ன்றது அச்சீவ்மெண்ட் இல்லையா? கண்டிப்பா நான் அச்சீவ்மெண்ட் தான். எந்த மெட்டீரியலுமே இல்லாம. ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் பின் பாக்ஸ் நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 1 இயர் ஃபுல்லாவே யூஸ் பண்ணலாம். வெறும் பின்ஸ் மட்டும் நீங்க ரீஸ்டாக் பண்ணா போதும். அப்ப யோசிச்சு பாருங்களேன், எனக்கு என்னால இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவங்க 500க்கு அந்த பாக்ஸ ரெடி பண்ணிட்டு, நீங்க எவ்வளவு வேணா earn பண்ணலாமே. உண்மையா ஹார்ட் ஒர்க் போட்டா ஒரு மாசத்துல ஒரு 50,000லேருந்து 5 lakhs வரைக்கும் ஒரு ட்ரேபிஸ்ட் வந்து earn பண்ணலாம். ஆனா அவங்களோட ஹார்ட் ஒர்க். அது அவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ உண்மையாவே அது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நானு. பட் அத பண்ண முடியும்னு நான் சொல்றேன் நானு. பட் யார் ஹார்ட் ஒர்க் போடுறாங்களோ அவ்வளோதான். இன்னைக்கு 10,000 earn பண்றவங்களும் இருக்காங்க அதுல. 5 lakhs earn பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ அது நீங்க உங்க பிசினஸ் எப்படி நீங்க டெவலப் பண்றீங்கன்றத பொறுத்து இருக்கு. சாரி இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கட்ட ஆரம்பிக்கும் போது இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சின்ன தப்புகள் பண்ணியிருப்போம் இல்லையா? எவ்ரி கேர்ள் சாரி கட்டுறது கத்துக்கும் போது நிறைய தப்புகள் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா? இனிஷியல் ஸ்டேஜ்ல பண்ண ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லும்போது, when you started learning என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பிரைடுக்கு கட்டுற ட்ரேப்பிங் தான் எல்லாருமே சொல்லி தருவாங்க. ஏன்னா அதுதான் கட்டுறது கஷ்டம் அப்படின்றது தான் உண்மை. மத்த நேரத்துல யூ கெட் லாட் ஆஃப் டைம் அப்படின்னு. அப்ப நம்மளுக்கு என்ன சொல்லிக் குடுப்பாங்க அப்படின்னா, 9 ப்ளீட்ஸ், 10 ப்ளீட்ஸ் வச்சு தான் ஒரு பிரைடல் ட்ரேப் சொல்லிக் குடுப்பாங்க. பட் வென் யூ கோ ஃபார் அ ட்ரேப் போன உடனே உங்களுக்கு பிரைட் குடுக்க மாட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த ஸ்டேஜ்ல வந்து நெறைய பேருக்கு நான் ட்ரேப் பண்ண போம்போது, எல்லாருக்கும் 9 ப்ளீட்ஸ், 10 ப்ளீட்ஸ் அப்படி வைக்கும்போது, எவரிஒன் சேயிங் "அம்மா நான் நல்லா குண்டா, வெயிட்டா இருக்கேன். எனக்கு போய் 9 ப்ளீட்ஸ், 10 ப்ளீட்ஸ் வைக்கிறியே, எனக்கு சைடெல்லாம் தெரியுதுன்னு சொல்றாங்க." அப்படின்னு சொல்லும்போது, ஐ ஃபெல்ட் வெரி பேட். அப்போ நம்ம கத்துக்கிட்ட விஷயம் வந்து எல்லாருக்கும் கிடையாது. வெறும் பிரைடுக்கு மட்டும் தான். அப்போ என்னோட கிளாஸ்ல நான் என்ன மாத்துனேன் அப்படின்னா, ஏஜ் கேட்டகரியில தான் ப்ளீட்ஸ் இருக்கணும் அப்படின்றத மாத்துனேன். தென் இன்னொரு மிஸ்டேக் என்னன்னு சொன்னா, ஸ்ட்ரெய்ட்னர் போட்டு ட்ரேப் பண்ணுவாங்க. எல்லா ட்ரேபிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா, 500 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட்னர்ல தான் ட்ரேப் போட்டு தான் அந்த ஹீட்ட குடுத்து அந்த ப்ளீட்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுவாங்க. பட் என்னோட எந்த ட்ரேப்லயுமே நான் ஸ்ட்ரெய்ட்னர் போட்டிருக்க அதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு வாட்டி நான் ஒரு என்கேஜ்மென்ட் ட்ரேப் பண்ணும்போது, மோஸ்ட் ஆஃப் தெம் ஃபர்ஸ்ட் சாரி வந்து என்னன்னா, செமி சில்க் தான் எடுப்பாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கட்டுற சாரி வந்து செமி சில்க் போதும் அப்படின்னு எடுப்பாங்க. அந்த சாரிய நீங்க ஸ்ட்ரெய்ட்னர் போட்டீங்க அப்படின்னா, ஃபயர் ஆயிடும், பர்ன் ஆயிடும். ஸோ பர்ன் ஆயிடுச்சுன்னா, அந்த இடம் வந்து சுருங்கியிருக்கும். ஸோ ஒரு ஒரு வாட்டி இந்த இன்சிடென்ட் நடந்தது. ஸோ அதுலேருந்து இன்ன வரைக்கும் என் ஸ்டூடண்ட்ஸ் யாருக்குமே நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரெய்ட்னர் போடாதீங்க. 99% நீங்க அயர்ன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அயர்ன் பாக்ஸ்ல உங்களுக்கு ஹீட் கண்ட்ரோல் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெய்ட்னர் எடுத்து எங்க போடுவாங்கன்னா, செஸ்ட்ல. போட்டோன்னே அந்த இடம் சுருங்கிடும். அப்புறம் அந்த சாரி பார்க்க எப்படி இருக்கும்? அந்த லுக்கே போயிடும். ஸோ இந்த 2 மிஸ்டேக் வந்து முதல் யாரும் பண்ணக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்றேன். நானும் என் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அப்படி தான் சொல்லிக் குடுப்பேன். ஸ்ட்ரெய்ட்னர் யூஸ் பண்ணாதீங்க. பட் ஸ்ட்ரெய்ட்னர் இருக்கணும். எந்த ரீசனுக்காக ஸ்ட்ரெய்ட்னர் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இன் கேஸ் ஆஃப் எங்கேயாவது ப்ளீட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், எமர்ஜென்சி ஒரு கேன் ட்ரேப் பண்ணணும், இல்ல யாராவது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு இத கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னா பண்ணணும். இல்ல ஆல்ரெடி அயர்ன் பண்ண இடத்துல க்ரீஸியா இருக்கு, கொஞ்சம் அங்க ஸ்ட்ரெய்ட் பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஆனா ஃபுல் சாரி வந்து ஸ்ட்ரெய்ட்னர் வச்சு பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ வெறும் ஃப்ரண்ட்ல மட்டும் அயர்ன் பண்றதுனால, பேக்ல க்ரீசஸ் விழாததுனால ஓப்பன் ஆயி ப்ளீட்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும், திருப்பி நார்மல் ஸ்டேஜ்க்கே வந்துரும் சாரி. என்கிட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நான் ஸ்ட்ரெய்ட்னர் வந்து அவாய்ட் பண்றது ஒரு ட்ரேபிஸ்ட் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஃபங்க்ஷன் அப்பதானே உங்களுக்கு அந்த பர்ன் ஆன இன்சிடென்ட் ஆமா, நடந்துச்சு. என்கேஜ்மென்ட் தான். ஸோ இப்போ அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க அந்த சிச்சுவேஷன்? பட் எனக்கு மட்டும் தானே அது பர்ன் ஆனது தெரியும். பர்ன் ஆச்சுன்னா ஃபுல்லா ஃபயர் ஆகி அப்படிலாம் ஆகாது. லைட்டா அது ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். அதுக்காக போய் ஃபுல்லாலாம் டேமேஜ்லாம் அப்படிலாம் இருக்காது. பட் சின்ன இன்ஸ்டன்ட் நிறைய இடங்கள்ல நடக்கிறது தான் அதான எக்ஸ்பீரியன்ஸ். கேட்டிங்கன்னா என் ஸ்டூடண்ட்ஸ் யார்கிட்ட கேட்டாலுமே அவங்க சொல்லுவாங்க. அவங்க ஸ்ட்ரெய்ட்னரே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரெய்ட்னரே யூஸ் என் வீடியோல எதுலயுமே ஸ்ட்ரெய்ட்னர்ஸ் இருக்காது. இதெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஒரு கிளாஸ் அப்படி ஆனா எல்லா ட்ரேப்பும் ஒண்ணா சொல்லிக் குடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 10 ட்ரேப் பண்ண ஸ்டைல் சொல்லி தராங்க. நீங்க ஒண்ணு கூட கத்துக்க மாட்டோம். ஸோ அது வந்து முக்கியமா ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நீங்க ஒரு ட்ரேபிஸ்ட சூஸ் பண்றோம் அப்படின்னா, முக்கியமா அவங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, என்ன கத்துப்போம், என்ன பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்றது தெரியாம ஒரு ட்ரேபிஸ்ட் கிட்ட போய் லேர்ன் பண்ண வேண்டாம். ஏன்னா என்னன்னா இப்போ ஒரு 10 டைப் ஆஃப் ட்ரேப்பும் போயிடுறாங்களா, அங்க ஒண்ணுமே அவங்க பிராக்டிஸ் பண்றது இல்ல. ஜஸ்ட் தே பேயிங் மனி அண்ட் கமிங் பேக். பட் என் கிளாஸ்ல எப்படி இருக்கும்னா 6 இயர்ஸ் தனியா, 9 இயர்ஸ் தனியா. இஃப் தே ஆர் நாட் லேர்னிங் எல்லாருனாலையும் ஒரே நாள்ல கத்துக்க முடியாது.
அப்போ அவங்க கத்துக்க முடியலன்னா ஐம் கிவிங் ஒன் மோர் சான்ஸ் டு கம் அகெயின். யூ டோன்ட் பே எனிதிங். நீங்க நெக்ஸ்ட் பேட்ச் மத்தவங்களுக்கு வந்து டீச் பண்ணுங்க. என்னோட கிளாஸை இன்னொரு செக்ஷன் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு ஐம் கிவிங் சான்சஸ். ஸோ அப்படிதான் நீங்க வந்து ஐயோ நீங்க கத்துட்டு போயிட்டீங்க, இனிமேல் நீங்க வந்து கம்பேக் வந்து நீங்க கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல. அண்ட் ஒரு சிலர்னால அது என்ன ப்ராக்டிஸ் பண்ணாலும் பண்ண முடியாதவங்களும் இருக்காங்க. அவங்கள போய் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவும் கிரெடிட்ஸ். ஸோ அதான் சொன்னீங்க, 3000 ரூபீஸ் கொடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதை 30,000 ஆக்குறதும் சரி 3 lakhs ஆக்குறதும் அது உங்ககிட்ட தான் இருக்கு. எந்த டியூட்டர்ஸும் எந்த ஸ்டூடெண்ட்ஸும் பிளேமே பண்ண முடியாது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். ப்ராக்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணணும். ஸோ அது நிறைய பேர் பண்றது இல்லை. அதனால தான் வந்து அது பெருசா அதான் சொல்ல இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணி ஏன் வந்து வெளில வரல அப்படின்னா ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ண ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதனால அவங்க வெக்ஸ் ஆகி பண்ணாமல் இருக்கலாம். யாருமே ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். பார்க்குறவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கட்டணும். அப்போதான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இப்போ ஏன் மேலே தான் மாடல் லாக்டவுனில் யார் மாடல் நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கே, ஒல்லியா இருக்கே அப்படின்னு அந்த விஷயம் சொல்ல ஓகே நல்லா தான் பண்றோம் போல இருக்கு, நம்ம பண்ணுவோம். நான் வந்து ஒரு நாள் கூட லாக்டவுன்ல ஃப்ரீயா இருந்ததே கிடையாது. அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதுக்கான கிரெடிட்ஸ் தான் எனக்கு. லாக்டவுன்ல நீங்க யாரை வேணா பாருங்க, லாக்டவுன்ல யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ தி ஆல் இன் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பொசிஷன்ல தான் இருக்காங்க. என்ன முன்ன பின்ன இருக்கும் அவங்களோட சக்ஸஸ், பட் ஆனால் கண்டிப்பா அவங்க ஒரு ரீச் போயிருப்பாங்க. ஸோ அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம கிடைக்கிற டைமை யார் யூஸ் பண்றாங்களோ தே வில் பி சக்ஸஸ். டெய்லி கட்டுற சாரியிலே நிறைய பேர் பண்ற தப்பு இருக்குங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் இருக்கா? இப்போ நம்ம மேக்கப் பண்றோம், மேக்கப் பண்ணும்போது ஒரு ஃபேஸை வாஷ் பண்ணாம மேக்கப் பண்ணுவானா? இல்லை. ஏர் கோம் பண்றோம், ஏர் நல்லா கோம் பண்ணி முடிச்சுன்னா ஒரு ஹேர் ஸ்டைலே பண்ணுவோம். அதே மாதிரி சாரியை நீங்க ட்ரே பண்ண போறீங்க அப்படின்னா சாரியில க்ரீசஸ் இருந்தா ட்ரே பண்ணீங்கன்னா அந்த அந்த லுக் வந்து நல்லா இருக்காது. ஸோ சாரியில இருக்க க்ரீசஸை கிளியர் பண்ணிட்டு நீங்க ட்ரே பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாத ஒரு சாரி வந்து நீட் லுக் கொடுக்காது. ஸோ சாரியை நீங்கள் கம்ப்ளீட்டாக அயன் பண்ணிவிட்டு தென் ட்ரே பண்ணுங்கள். அது அப்படி கூட ட்ரே பண்ணலாம், அவ்வளோ அழகாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்கும். ஸோ நான் அது மட்டும் தான் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்பேன். சாரியை ப்ரீ ப்ளீட் பண்ணி வைக்கணுன்றது கூட அவசியம் கிடையாது. ஒரு சாரியை வந்து நார்மல் அயன் பண்ணாலே போதும். இந்த க்ரோத் நம்ம பற்றி பேசும்போது செலிப்ரிட்டிஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க இல்லையா? நிறைய செலிப்ரிட்டிஸுக்கும் இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கும் நான் இப்போ இதில் பார்த்து ஹேசல் ஷைனிலாம் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு க்ரோத்தை பற்றி சொல்லுங்கள். அவங்க கிட்ட இருந்து வர ரெஸ்பான்ஸ், ஸோ எப்படி அவங்க உங்ககிட்ட வராங்க? அந்த மார்க்கெட்டிங் ஒன்று இருக்குல்ல இன்ஸ்டாகிராமில், எதுவுமே வந்து யாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால ஒரு நாள் வரும், 2 நாள் வரும். when you do your work regularly automatically people come and ask. நிறைய பேர், நிறைய சிங்கர்ஸ் வருவாங்க, ஆர்டிஸ்ட் வருவாங்க. பிகாஸ் இப்போ நான் இப்போ ரீசெண்டாக வந்து நெப்போலியன் சாரோடைய சன்னுக்கு வந்து பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணி தான் எனக்கு வந்தது. நான் சிசல் க்ரூவில் இருக்கேன். ஸோ அவங்க வந்து என்னை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மூலிமா அந்த ரெஃபரன்ஸை தான் பண்ணேன். அப்புறம் அவங்ககிட்டயும் கேட்டேன், அவங்களும் சொன்னாங்க ரொம்ப ஈஸியாக இருந்தது ட்ரே பண்ணுறதுக்கு. ஏன்னா லைக் எனக்கு டேரெக்டாக நெப்போலியன் சாரி ஃபேமிலியெலாம் எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு ரெஃபரன்ஸ் மூலியமாக வந்திருக்கும் போது பட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. பாக்ஸ் ஃபோல்டிங் வரும்போது வேறு யாரையும் ரெஃபர் பண்ணாமல் நம்மளை ரெஃபர் பண்ணுற அளவுக்கு வி ஆர் க்ரோ ஆயிருக்கும் அப்படின்னும் போது அது கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் வரும்போது ஓகே ஒரு சில எவ்வளோ பேர் அந்த வீடியோஸ் பார்த்துருப்பாங்க. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம போகவே இல்லை, ஆனால் நம்ம ஒர்க் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி ஜப்பான் வரைக்கும் போய் அந்த ட்ரே பண்ணும்போது அதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் வேற ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் ஆனால் இது வரைக்கும் நான் யாருக்கும் பெருசாக பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்க்கு பண்ணலை. பட் எனக்கு என்னோட பெரிய ட்ரீம் அப்படின்னா எனக்கு நயன்தாராக்கு கட்டணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பட் கண்டிப்பாக அது ஒரு நாள் எனக்கு கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ பார்ப்போம், ஆசைப்பட்டதான் சில விஷயங்கள் நடக்கும்னுவாங்க. நான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ யாருக்கு கட்டணும்னு என்னை யாராவது கேட்டாங்க அப்படின்னா நான் நயன்தாரா மேம்க்கு கட்டணும் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் மாதிரி இருக்கு. ஸோ ஷுர் ஒன் டே வில் இட் ஹேப்பன். அந்த ஒரு நாள் வந்து என்னோட லைஃப்ல நான் பெருசாக ஒரு அச்சீவ் பண்ண ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்கும். இன்னி வரைக்கும் நான் அவங்களோட ஒரு வீடியோஸ் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது நம்ம எப்போ கட்டுவோம் அப்படின்றது வந்து இட்ஸ் அ ட்ரீம், லைக் அ ட்ரீம். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டே. எல்லாமே ஒரு டைம் எடுக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னா சலானி ஜுவல்லரியோட ஆட் ஷூட் நான் வந்து டெல்லியில் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வந்து மவுண்ட் ரோடு, அண்ணா நகர் எல்லா பேனர்ஸ்லையுமே வந்திருந்தது அந்த ட்ரேப்பு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் ஹோட்டல் போகும்போது சடனாக பார்த்தா என்னால் அதை கேப்சர் பண்ணவே முடியல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஐ டுக் மை 2-wheeler லைக் நானும் ஒரு வீடியோ மாதிரி கேப்சர் பண்ணி நான் ஒரு ரீலாக போஸ்ட் பண்ணேன். நான் ட்ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், எந்த போர்ட்ஸு ஓடிங்ஸு ஆடோடைய இதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் நம்மளதெல்லாம் வராத ட்ரேப்பில் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாமே, மேபி இந்த மாதிரி நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்லாம்.
பட் இன்னைக்கு சென்னை மவுண்ட் ரோட்ல அந்த ஒரு பேனர் நிற்கும் போது வந்து ஓகே நம்ம ஆசைப்பட்டது வந்து நிறைவேறிடுச்சு. அந்த பேனர் பார்க்கும்போது சந்தோஷம். ரொம்ப அது ரொம்ப பெரிய ட்ரீம். அந்த ஷூட்டுக்கு நான் 11 சாரி ட்ரை பண்ணியிருந்தேன். எல்லாருமே வந்து ஃப்ரம் டெல்லி தான். நான் மட்டும் தான் சென்னையிலேருந்து ட்ரேபிஸ்ட் போயிருந்தேன். ஏன்னா அவங்க சொன்னேன்னா டெல்லியில ட்ரேபிஸ்ட் வந்து இந்த மாதிரி கட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு ஆள் தான் 11 ட்ரேப்பும் பண்ணேன். எல்லாமே ஸ்பாட்ல போய் தான் பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வைக்கணும். இங்கே கூட நம்ம ஷூட்ஸ் பண்ணுவோம். ஃபியூ சாரீஸ் கட்டுவோம். பட் இங்கேருந்து டெல்லியில போயிட்டு அங்கே எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், எல்லாருமே ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாமே வந்து ஃப்ரம் டெல்லி தான். நான் மட்டும் தான் சென்னையிலேருந்து போயிருந்தேன். அப்போ அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அப்போ நீங்க தான் சென்னையில இருந்து ட்ரேபிஸ்டா, நீங்க தானே சென்னையில இருந்து அப்போ அங்க ஒரு விஷயம் இல்ல. அது வந்து நம்மளால கொடுக்க முடியுதுன்னும் போது ஓகே இஃப் யூ ஹேவ் தட் சச் உங்களுக்கு அந்த ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னா உங்களை தேடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதுக்காக ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கான ஒர்க்ஸ் பண்ணணும். இப்போ நான் எனக்கு கட்டணும்னு ஆசை இருக்குன்னா நான் போய் கட்டணும்னு சொன்னா மட்டும் முடியுமா? அந்த இடத்துக்கு போகிறதுக்கான தகுதி நம்ம வந்து உருவாக்கிக்கணும். அது வரைக்கும் வி ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் லவ் ஆஃப் டூயிங் ஒர்க் அந்த ஒரு வேலை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த சந்தோஷத்தோட நம்ம ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களை தேடி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே வரும். ஸோ இந்த விஷயம் இல்லை நான் பண்ற ட்ரேப்பிங்ல எந்த ஒர்க்காக இருந்தாலும் நான் இப்படி தான் ஒர்க் பண்ணுவேன். அதனால சக்ஸஸ் எப்பவுமே இருக்கும். சக்ஸஸ் இருக்கோ இல்லையோ நான் ஹாப்பியா இருக்கேன். அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு விஷயம் பண்ணா ஹாப்பினஸ் இல்லாமல் உங்களால் பண்ண முடியுமா? முடியாது. ஹாப்பினஸோட பண்ணா எல்லாமே சக்ஸஸ் தான். தேங்க்யூ ஸோ மச். நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூசிங் மீ. இது என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. தேங்க்யூ.